ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருக்க 5th சாங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீதாஞ்சலியோட இன்ட்ரொடக்ஷனும் ரவீந்திரநாத் தாகூரோட இன்ட்ரொடக்ஷனும் இந்த கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் போயம் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கார்ட்ஸ் வரும், அது மூலியமாகவும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கீதாஞ்சலியோட 5th சாங்கை பார்க்கலாம். I ask for a moment's indulgence to sit by thy side. The works that I have in hand I will finish afterwards. இதில் தாகூர் தவ் அப்படின்னு காடை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போது கடவுள் பக்கத்தில் உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய இன்னும் வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் என் கையில் எக்கச்சக்கமான வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நான் அதை அப்புறமா முடிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு காட் பக்கத்தில் உட்காரணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Away from the sight of thy face my heart knows no rest nor respite, and my work becomes an endless toil in a shoreless sea of toil. இதில் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, காட் என்னைய அவரோட சைட்லேருந்து, அதாவது அவரோட பார்வையிலேருந்து என் ஃபேஸை அவர் எப்போல்லாம் அவாய்ட் பண்ணுறாரோ எனக்கு ரெஸ்ட்டே இருக்கிறதில்ல. நான் ரொம்ப அன்பிளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட வேலைகள் எப்போதும் ஒரு பெரிய சஃபரிங்ஸாக எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் எப்படின்னா, ஒரு என்லெஸ் சஃபரிங்ஸாக எனக்கு தெரியும், முடிவே இல்லாத ஒரு சஃபரிங்ஸாக எனக்கு தெரியும். ஒரு ஷோர்லெஸ் சீ மாதிரி, அதாவது ஒரு அலைகள் நிறைஞ்ச ஒரு கடல் மாதிரி அவ்வளோ சஃபரிங்ஸாக என்னோட வேலைகள் எனக்கு தெரியும். எப்போ அப்படின்னா, கடவுள் அவர் பார்வையிலேருந்து என்னை விலக்கி வைக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. டுடே த சம்மர் ஹேஸ் கம் அட் மை விண்டோ வித் இட்ஸ் sighs and murmurs, and the bees are playing their minstrelsy at the court of the flowering grove. Now it is time to sit quiet face to face with thee and to sing dedication of life in this silent and overflowing leisure. இப்போ தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, த சம்மர் ஹேஸ் கம் அட் மை விண்டோ அப்படின்னா வெயில் வந்துருச்சு, அதாவது சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வித் சைஸ் அண்ட் மர்மர்ஸ் அப்படின்னா, சைஸ் அப்படின்னா பெருமூச்சு. ஒரு பெரிய லாங் வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லையா, லைட்டாக நம்ம முணுமுணுப்போம் இல்லையா, அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அப்போனா அவர் ஒரு என்லெஸ் ஒர்க் அவர் இன்னும் பண்ணணும், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், இன்னும் நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த அவரோட வேலைகள், அந்த லைஃப்பில் இருக்கிற அந்த வேலைகளை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இந்த பீஸ் ஆர் ஃப்ளையிங் அப்படின்னா, இந்த பீஸ்லாம் எப்படி ரொம்ப பரபரன்னு பறந்துக்கிட்டு அதோட வேலைகளை அப்படி பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு நான் ஒரு வழியாக இந்த வேலைகளை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த லைனில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கடமைகள் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். நவ் இட் இஸ் டைம் டு சிட் குவைட். இப்போ நான் அமைதியாக உங்கள் முகத்தை பார்த்து, உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்து உட்காரக்கான டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கான டெடிகேஷன் ஆஃப் என்னோட வாழ்க்கையோட அர்ப்பணிப்பாக என்னோட சாங்கை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக இந்த சைலண்ட்டில் நான் பாட போகிறேன். வித் ஓவர்ஃப்ளோயிங் லெஷர் அப்படின்னா, என்னோட ஓவர்ஃப்ளோயிங் லெஷர் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான டைம் எனக்கு வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் என் கடமைகள் எல்லாமே முடித்து உங்களை பார்த்து உங்கள் முன்னாடி உட்காந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த 5th சாங்கை தாகூர் எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த 5th சாங் ஆஃப் கீதாஞ்சலி.